என்னோட எக்ஸ் லவ்வருக்கு ரிவெஞ்ச் குடுக்க தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க அமலா பால். நடிகை அமலா பால் சமீபத்தில விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஒண்ணுல தன்னோட எக்ஸ் லவ்வர பழி வாங்குறதுக்காக தான் இந்த வேலைய செஞ்சேன் அப்படிங்கிறத வெளிப்படையாவே பேசியிருக்காங்க. இது ரசிகர்கள் நெறைய பேருக்கு வியப்ப ஏற்படுத்தியிருக்கு. பலர் பேரு நாங்க பிரிஞ்சுட்டாலும் நண்பர்களா இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அமலா பால் மனசுல இருக்கிறத இப்படி வெளிப்படையாவே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சினிமாவுல ஒரு சில நடிகர், நடிகைகள் தான் நிஜத்திலயும் மனசுல பட்டத தைரியமா பேசிடுறாங்க. ஒரு சிலர் சினிமாவுல நடிக்கிறது மாதிரியே நிஜத்திலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடிகை அமலா பால் இப்ப பேசினது இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. அமலா பால் சமீபத்துல விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அமலா பால் 2வதா கல்யாணம் செஞ்சிருக்கக்கூடிய அவரோட கணவர் பத்தி நீண்ட பதிவ வெளியிட்டிருந்தாங்க. அதுல "இப்பதான் நான் உண்மையான காதல தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் கல்யாண வாழ்க்கையில இப்படியும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு பேசியிருந்தாங்க. இது பத்தி அவங்க கிட்ட கேட்கப்பட்டப்போ, அதுக்கு அமலா பால் பதில் சொல்லும்போது, "என்னோட எக்ஸ வெறுப்பேத்துறதுக்காக தான் இப்படி நான் போஸ்ட் போட்டேன். உண்மைய சொல்லணும் அப்படின்னா, கல்யாண வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு எனக்கு இப்ப தான் தெரியுது. காதலிச்சா சுதந்திரம் பறி போயிரும் அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா காதலிச்ச நபர் நமக்கு இவ்வளவு ஃப்ரீடம் குடுப்பாரு. நம்மள ஒரு நபர் இவ்வளவு காதலிப்பாரு அப்படிங்கிறதே எனக்கு இப்ப தான் தெரியுது. எதையும் எதிர்பார்க்காம நமக்காக அன்ப கொட்டக்கூடிய நபர் இருக்கும்போது, இப்படியும் ஒரு காதலர் இருக்கிறாரா அப்படின்னு எனக்கு வியப்பு வருது. அதனால தான் அப்படி ஒரு போஸ்ட் போட்டேன். என்னோட பையன் என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு பின்னாடி தான் என்னோட வாழ்க்கையே முழுமை அடைஞ்சு பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்குது. வாழ்க்கையில ஒரு குழந்தை வர்றப்போ சந்தோஷமா இருக்குது. இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. என்ன உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரு கணவர் இருக்கிறாரு. அதனால கல்யாண வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு பேசினாங்க. அமலா பால் இப்படி பேசியிருக்கிறது இணையத்துல அதிகமா பகிரப்பட்டு வருது. அமலா பால் தமிழ் சினிமாவுல வீரசேகரன் அப்படிங்கிற படத்தின் மூலமா தான் அறிமுகமானாங்க. ஆரம்பத்துல நடிச்ச திரைப்படங்கள்ல இவங்களுக்கு வித்தியாசமான கேரக்டர்கள் அமைஞ்சிருந்தது. ஆனா சிந்து சமவெளி அப்படிங்கிற படத்துல நடிச்சதுக்கு பின்னாடி தான் சர்ச்சை கதாநாயகியா மாறிட்டாங்க. அந்த படத்துல அவங்களோட வித்தியாசமான கேரக்டர் நெறைய பேர முகம் சுளிக்க வச்சிருந்தது. அதுக்கு பின்னாடி பிரபு சாலமன் இயக்கத்துல மைனா படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் தான் அமலா பாலுக்கு ஒரு திருப்பு முனைய ஏற்படுத்துச்சு. தமிழ தாண்டி ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல்வேறு மொழிகள்ல நடிச்சுட்டு வந்தாங்க. சினிமாவுல முன்னணி இடத்துல இருந்துகிட்டு இருந்தப்பவே, தலைவா அப்புறம் தெய்வ திருமகள் படத்துல நடிக்கும்போதே, அந்த படத்தோட இயக்குனரான ஏ.எல். விஜய காதலிச்சு 2013வது வருஷம் குடும்பத்தினரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணமான 4 வருஷங்கள்லயே 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் தன்னோட நீண்ட நாள் நண்பரான ஜகத் தேசாய் அப்படிங்கிறவர போன வருஷம் அமலா பால் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு போன ஜூன் மாசம் ஆண் குழந்தை பிறந்திருந்தது. அமலா பால் தன்னோட பையனுக்கு இலை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த நிலையில தன்னோட எக்ஸ் அப்படின்னு அமலா பால் இயக்குனர் ஏ.எல். விஜய் மேல இருக்கக்கூடிய கோபத்த வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க.